ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கான வீடியோவை நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட், இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நேற்று நைட்டில் இருந்து இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளார மிகப்பெரிய ஒரு அழிவே வரப்போகுது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் மூட போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயப்படுத்திட்டு 4 மணிக்கு சட்டுன்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிட்டானுங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட இந்தியன் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா சம்மந்தப்பட்ட சில செய்திகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேஸ் விலை ஏற்றிட்டாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்மளோட இன்ஃப்ளேஷனை இன்னும் அதிகப்படுத்த போகுது. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட ஓவரால் மார்க்கெட் அனாலிசிஸை பார்க்க போகிறோம். அண்ட் குறிப்பாக கோல்டு சில்வர் ப்ரைஸஸில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஃபால். இன்றைக்கி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஷேர்ஸ் விழுந்ததை விட கோல்டு ப்ரைஸஸ் சில்வர் ப்ரைஸஸ் விழுந்ததாக காரணம். அதுக்கான காரணங்கள் என்ன, இன்னும் கோல்டு எந்த அளவுக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் 4வது செக்மெண்ட், லாஸ்ட் செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 9 கம்பெனி சம்மந்தப்பட்ட செய்திகள் இருக்குது. அந்த செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் அந்த கம்பெனியோட ஷேர்ஸில் முதலீடு பண்ணாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவெடுக்க முடியும். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குது, க்ரூட் ஆயில், கோல்டு ப்ரைஸஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துருவோம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க. இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை ஏன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோவை பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் அதை பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன குயிக்கான ஒரு ரீகேப். நேற்று நைட்டு 10:30 மணி வரையும் நம்மளோட டைமிங்க்கு பெருசாக எந்த அப்டேட்டும் வரல. அமெரிக்காக்காரன் ட்ரம்ப் மட்டும் ஒரே ஒரு அப்டேட் பண்ணுறாரு. என்னன்னா, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் இந்த போர்னால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இல்லையா, அந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்கு ஈரானோட ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க அசெட் $24 பில்லியன் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. யார் வீட்டு பணத்தை எடுத்து யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு ஈரான் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எங்களோட பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா டீலே சைன் பண்ண மாட்டோம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோதான் நடக்குது. ஆனால் நைட்டோட நைட்டாக ஒரு 10:30 மணிக்கு மேலே கரெக்டாக பிளான் பண்ணி ஈரான் கிட்டத்தட்ட 11 பெலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட சில நியூஸ் ரிப்போர்ட்டில் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸை வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷனை கிரியேட் பண்ணுது. அங்கே இஸ்ரேலில், நார்த்தன் இஸ்ரேலில் எல்லாரும் ஷெல்டர்ஸ்க்கு பங்கர்ஸ்குள்ளார போய் ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஏர் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. அயன் டோமெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. நைட்டு ஒரு 2 மணிக்குள்ளார வந்து எல்லா மிசைல்ஸையும் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட ஐடிஎஃப், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிட்டிசன்ஸ் வந்து மறுபடியும் உங்களோட வீடுகளுக்கே போங்க, ஷெல்டர்ஸ்லேருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, ஈரானை இன்னைக்கு நைட்டோட நைட்டாக நாங்கள் கம்ப்ளீட்டாக எரிச்சு சாம்பலாக்க போகிறோன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ என் மேலே கை வச்சு பார்ப்பா, நான் வந்து பதிலுக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு, எங்களால் எத்தனை நாட்கள் வேணும்னாலும் இந்த போரை வந்து நடத்த முடியும்னு சொல்லிட்டு ஈரான் அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எஸ்கலேஷன் ஆக ஆக நம்ம எல்லாருக்கும் வந்து பேனிக் ஆகுது. நைட்டு 1:30 மணிக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெசேஜ் டைப்பில் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த விஷயம் ட்ரம்ப்போட காதுக்கு போது ட்ரம்ப் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணுறாரு. இந்த விஷயம் ட்ரம்ப் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க தருணத்தில் யூஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை பேச்சுவார்த்தை ஃபெயிலான ஈரானை தாக்குறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம்னு சொல்கிறாங்க. போச்சுடா, மறுபடியும் உனக்கு முதல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தோண ஆரம்பிச்சது. ஆனால் ட்ரம்ப் வந்து ரொம்ப நல்ல பிள்ளையா, இல்லை இஸ்ரேல் மேலே தான் தப்பு, அவங்க லெபனானில் பெய்ரூட்லாம் அட்டாக் பண்ணியிருக்கக்கூடாது, அதுக்கு வந்து என்கிட்ட கேட்காம பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணதுனால தான் ஈரான் அடிச்சிருக்காங்க, இஸ்ரேல் பண்ணது சரி கிடையாது, சரி ஆனது ஆயிடுச்சு. ஆக்சியோஸுக்கு சொல்கிறார், ஆக்சியோஸ் என்ற செய்தி விடத்துக்கு அவர் சொல்கிறார், ஆனது ஆயிடுச்சு, இஸ்ரேலும் அடிச்சிட்டானுங்க, பதிலுக்கு ஈரானும் அடிச்சிட்டாங்க, போதும் இதோட விட்டுருங்க, 2 பேரும் விளையாடி முடிச்சிட்டிங்களா, மறுபடியும் வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்காருங்க, டீலை சைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் வந்து நெத்தனியாகு கிட்ட பேசுகிறேன், இந்த இஸ்ரேல் பண்ண இந்த அட்டாக்குக்கு பதிலடி எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சொன்ன மாதிரியே மனுஷன் விடியற் காலையில் 3 மணிக்கு வந்து பேசியிருக்காரு. நான் வந்து 1:30 மணி 2 மணி பக்கத்தில் தூங்கிட்டேன், எப்போ தூங்கினேனே தெரியல, தூங்கிட்டேன். 3:30 மணிக்கு பேசியிருக்காரு. அப்படி பேசினதில் நெத்தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டார், சரி நான் வந்து அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு. அதை தான் இன்னைக்கு காலையில் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் கரெக்டாக ஒரு 8:45 மேலே ஒரு அப்டேட் வருது. இஸ்ரேலோட நம்பர் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள், ஏகப்பட்ட விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே வந்து பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வருது. காலையில் 11 மணிக்குள்ளார நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே வந்துடுச்சு. என்னன்னா, இஸ்ரேலில் சேர்ந்த, ஈரானை சேர்ந்த நிறைய பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பேரை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, மா சஹார், MAHSHAHR, மா சஹார் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கரூன் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க.
இதெல்லாம் இல்லாமல் மத்தியானத்துக்குள்ளார அங்கே ஃபாரின் மினிஸ்டரோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்திலே குண்டை போட்டிருக்காங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. அந்த பில்டிங் பக்கத்தில் மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது பண்ண உடனே ஈரான்காரன் டென்ஷன் ஆகிட்டான். ஓகே, நம்ம பார்த்துடலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடுறோம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் பாபல் மந்திபியை மூடுறோம், ரெட்சியை கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதையும் நாங்கள் மூடுறோம்னு சொல்லிடுறாங்க. இந்த செய்தி வர வரையும் நம்மளோட மார்க்கெட் காலையில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருந்தது. மத்தியானம் 1 மணிக்கு இந்த செய்தி வந்த உடனே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடுறோம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் பாபல் பிந்தி மூடுறோம்னு சொன்ன உடனே நம்மளோட மார்க்கெட் விழ ஆரம்பிக்குது. கண்டினியூஸாக விழுந்து காலையில் எந்த அளவுக்கு ஓப்பன் ஆச்சோ அதை விட ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை இந்த ஒரு செய்தி வந்து உண்டாக்குச்சுன்னு சொல்லலாம். அண்ட் யூஎஸில் வந்து இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை அவமானப்படுத்துகிறாங்க, நம்மளோட பவரை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி எல்லாரும் நம்மளை கேலி பொருளாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை விமர்சிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ரம்ப் வந்து யூஸ்வலாகவே நம்ம இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நம்மளோட நியூஸ் அனாலிசிஸ் வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ட்ரம்ப் யூஸ்வலாகவே வந்து ஈவினிங் 4 இல்லை 4:30 மணிக்கு மேலே தான் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டை போடுவார். காரணம் என்னென்னா, ஈவினிங் 4, 4:30ன்றது காலையில் 6, 6:30 அமெரிக்கன் டைமிங்கில். காலையில் எழுந்த உடனே டீனேஜர்ஸ் எப்படி சோஷியல் மீடியா பார்ப்பாங்களோ அந்த மாதிரி இவரும் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறான்னு சொல்லிட்டு நம்மளே பல முறை வந்து பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து 3 மணிக்கெல்லாம் வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டை போடுறாரு. இஸ்ரேல் அண்ட் ஈரான் மஸ்ட் இமிடியட்லி ஸ்டாப் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போடுறாரு. அதாவது ட்ரம்ப்போட தூக்கத்தை இஸ்ரேலுக்கு எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் இஸ்ரேல் கிட்ட ட்ரம்ப் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, இன்னும் 2-3 நாளில் டீலே சைன் பண்ண போகிறோம், அதுக்குள்ளார எதுக்கியா அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளியராக வந்து இஸ்ரேல் இந்த பிரச்சனை முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கன்னு தெளிவாக தெரியுது. இப்போயும் கூட இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் லெபனான் மேலே அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம், நாங்கள் சதன் லெபனான் மேலே அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம், இஸ்ரேல் ஒரு வேளை பதிலுக்கு ஈரான் ஒரு வேளை பதிலுக்கு தாக்குதல் நடத்தினா நான் அவங்களே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறான். அதனால தான் இந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் வந்ததுக்கப்புறமாவும் கூட இன்னும் க்ரூட் ஆயில் $94-95 கிட்டே சுற்றிட்டு இருக்கு. அண்ட் ஈவினிங் 4 மணிக்கு ட்ரம்ப் வந்து இன்னொரு போஸ்ட் போடுறார். Both sides, Israel and Iran are looking to do an immediate ceasefire, final negotiation on peace are proceeding, subject to ignorance and stupidity getting in its way. The blockade will remain in place and in full force and effect until a final deal is reached. Things should move quickly அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போடுறார். அதாவது இந்த 2 நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் சைன் பண்ணுறதுக்கு ஆர்வமாக தான் இருக்காங்க. ஆனால் நடுவில் சில முட்டாள்தனமான வேலைகள் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த பஞ்சாயத்து வந்து இந்த மாதிரி இழுத்துட்டே போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளாக்கேட் வந்து இன்னும் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் இருக்குது, அது வந்து எஃபெக்டிவாக தான் இருக்குது, இன்னும் வந்து பிளாக்கேட் வந்து அமலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 கப்பல் 30 கப்பல் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து வெளியே போயிட்டு தான் இருக்குது, வந்துட்டு தான் இருக்குது. இது வந்து சும்மா ஒரு நேம் சேக் அப்படி சொல்லிட்டு அந்த பிளாக்கேட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து அப்டேட். இன்றைக்கி நைட்டுக்குள்ளார மறுபடியும் இஸ்ரேல்காரன் அடிக்கிறானா இல்லை ஈரான்காரன் அடிக்கிறானான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ட்ரம்ப் இந்த போஸ்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் 4:30 மணிக்கு மேலே போத் இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி நாங்கள் இப்போதைக்கு அட்டாக்ஸை ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இது இப்படி இருக்கும்போது நம்மளோட இந்தியன் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா பற்றின சில விஷயங்கள் வந்திருக்கு. ஃப்ரைடே வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடந்தது, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் அந்த மீட்டிங்கில் ஃபாரின் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வரதுக்கு ஆர்பிஐ நிறைய மெஷர்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த பாண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாத்தையும் குறைச்சாங்க. சில அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெஷர்ஸின் காரணமாக ஆர்பிஐயோட இந்த மெஷர்ஸ் காரணமாக $75 பில்லியன் அளவுக்கு இன்ஃப்ளோஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் யூஎஸ்டிஐஎன்ஆரை இது $92 $93 அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவும் நடந்த மாதிரி இல்லை. இன்றைக்கும் கூட ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, $95.70 அளவுக்கு வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. இது இப்படி இருக்கும்போது ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சியூமர் சென்டிமெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, ஏன்னா இந்த ஸ்லோடவுன் ஃபியர்ஸும் இன்ஃப்ளேஷன் ஃபியர்ஸ் காரணமாக மக்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான், நாமளே வந்து நம்மளோட செலவு வந்து குறைச்சிருக்கோம் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து. அண்ட் இன்னொன்று, நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறதுனால மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாலாம் தெரியறதுனால நாம் குறைக்கிறது வேறு. ஆனால் ஜென்ரலாக மக்களே அவங்களோட கன்சப்ஷன் குறைக்கிறாங்கன்ற போது அது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று எல்பிஜி கேஸ், அதாவது கமர்ஷியல் கேஸோட விலையை தான் ஏற்றிட்டே இருந்தாங்க, இப்போ டொமஸ்டிக் கேஸோட விலையும் மறுபடியும் ஏற்றிருக்காங்க. எல்பிஜி கேஸோட விலை $29 பர் சிலிண்டர் வந்து ஏற்றிருக்காங்க. போன மாதம் நான் வாங்கும்போது $960 சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு மேலே $20 $29 $30 ஏற்றிட்டாங்க. 980 ப்ளஸ் அந்த கேஸ் போடுறவருக்கு ஒரு 50 $1030 நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதுக்கு மேலே கேஸோட விலை. அண்ட் OPEC ப்ளஸ் கண்ட்ரிஸ் நேற்று மீட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க மீட் பண்ணி பேசும்போது இதுக்கு மேலே ஜூலை மாதத்தோட அவுட்புட்டை, ஆயில் அவுட்புட்டை 1,88,000 பேரல் பர் டேவாக இன்க்ரீஸ் பண்ணலாம்
அதாவது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற அவுட்புட்டோட இந்த பேரல்ஸை கொஞ்சம் சேர்த்து வந்து அவுட்புட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவான விஷயம் தான். இது க்ரூட் ஆயிலோட விலையை குறைச்சிருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த பிரச்சனையின் காரணமாக க்ரூட் ஆயிலோட விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரைடே மார்க்கெட் விழும்போது, ஃப்ரைடே வந்து அமெரிக்கன் மார்க்கெட் முடியும் போது, மார்க்கெட் அன்றைக்கி நெகட்டிவாக முடிஞ்சதுனால விழும்போதுன்னு சொல்லிட்டேன். ஃப்ரைடே அமெரிக்கன் மார்க்கெட் முடியும் போது க்ரூட் ஆயிலோட விலை $92 $93 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 5-6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. மறுபடியும் இந்த பீஸ் டீல் இந்த நெகோசியேஷன்லாம் வந்ததின் காரணமாக க்ரூட் ஆயிலோட விலை $94 பக்கத்தில் வந்துடுச்சு. அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் கிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஓப்பனாக 95.30 என்ற விலையில் டாலரை விற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா, பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கு ஏது டாலர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். உதாரணத்துக்கு நான் தான் ஒரு என்ஆர்ஐன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் டாலராக கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுறேன். அதாவது எஃப்சிஎன்ஆர் டெபாசிட் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெபாசிட் பண்ணுறேன். இப்போ அந்த பேங்க் வந்து என்ன சொல்லணும்னா, உனக்கு 4% இல்லை 5% நான் உனக்கு டாலராகவே உனக்கு வட்டி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். சரிங்களா? அப்போது நான் எப்போ போய் நான் பணத்தை திருப்பி கேட்டாலும் அந்த டாலரை அவங்க வந்து எனக்கு கொடுத்துடணும். இப்போது அந்த டாலர் வந்து யார்கிட்ட இருக்குது? அந்த பேங்க் கிட்ட இருக்குது. இப்போ அந்த பேங்க் நினச்சா அந்த டாலரை விற்கலாம். நான் மறுபடியும் போய் கேட்கும்போது தான் அந்த டாலரை அவங்க எனக்கு கொடுக்கணும். இப்போது இந்த டாலரை விற்றுட்டாங்கன்னா, ஒருவேளை இதுக்கு மேலே டாலர் ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் எட்ஜிங் பண்ணுவாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா, செப்டம்பர் 30 வரையும் எட்ஜிங் காஸ்ட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம், எட்ஜிங்னால வரக்கூடிய செலவுகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொன்னதுனால இப்போ பிஎஸ்சி பேங்க்ஸ் என்ன சொல்லலாம்னா, $95.30 அந்த விலைக்கு நீ எவ்வளோ வேணாலும் டாலர் கில் நான் விற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது டாலரோட விலையை குறைச்சிருக்கணும். ஆனால் இன்றைக்கி மறுபடியும் க்ரூட் ஆயிலோட விலை ஏறினதுனால நம்மளோட மார்க்கெட்டில் யூஎஸ்டிஐனர் வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. $95.70 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்தியாவோட Q4 போன வருஷத்துக்கான Q4 ஜிடிபி டேட்டா வந்திருக்கு. அண்ட் அந்த டேட்டாவில் 7.8% அளவுக்கு க்ரோத் இருந்திருக்கு. போன வருஷம் இதே Q4ல் 7% தான் க்ரோத் இருந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் ஸ்லோடவுன் வந்து மார்ச் மாதம் மட்டும்தான் நடந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 அட்டாக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்ச் முதல் வாரம் ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸில் ஓரளவுக்கு கப்பல் போக்குவரத்து இருந்தது. மார்ச் செகண்ட் வீக்லேருந்து தான் இந்த கப்பல் போக்குவரத்தை நிறுத்தினாங்க. ஸோ உண்மையான இம்பேக்ட் இந்த Q1ஓட க்ரோத்தில் தான் நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட ஒரு மாதம் இம்பேக்ட் ஆனால் கூட மேனுஃபேக்சரிங் செக்டார் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அதாவது போன வருஷத்தோட Q4ல் மேனுஃபேக்சரிங் செக்டார் 12% அளவுக்கு க்ரோத் இருந்தது. இந்த வருஷம் 7% அளவுக்கு தான் மேனுஃபேக்சரிங் செக்டார் க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி சர்வீஸ் செக்டார் 7% க்ரோ ஆனது போன வருஷம். இந்த வருஷம் வந்து 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் செக்டார் இன்க்ரீஸ் ஆனதுனால ஜிடிபி க்ரோத் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ட்ரேட் டீல்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியா 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இல்லையா. அண்ட் இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் த டீல் வில் பி சைன்டு பை ஜூலை எண்ட். அதாவது இப்போ நம்ம ஜூன் மாதத்தில் இருக்கோம். அடுத்த மாதத்தோட கடைசியில் இந்த டீலோட ஃபர்ஸ்ட் பேஸை சைன் பண்ண போகிறாங்களாம். இதுதான் உங்கள் டக்கா, இதுக்கு தான் இன்றைக்கி 1000 பாயிண்ட் கேப் அப் பண்ணீங்களான்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டீல் இவங்க சைன் பண்ணுறதுக்குள்ளார ட்ரம்ப்போட பதவிக்காலமே முடிஞ்சிட்டு போல இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி மத்தியானம் ஒரு அப்டேட் வந்தது. என்னன்னா, ஜேபி மார்கன் இந்தியாவோட க்ரோத் அவுட்லுக்கை குறைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிற பிரச்சனையில் இவனுங்க வேற இந்த மாதிரி க்ரோத் அவுட்லுக்கை குறைச்சாங்கன்னா அது வேற நம்மளோட மார்க்கெட் வந்து ப்ராடர் மார்க்கெட்டை ஒரு நெகட்டிவிட்டி கொண்டு வரும். அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்மளோட இந்தியன் மைக்ரோ எக்கனாமிக் டேட்டாவை வந்து பாதித்த விஷயங்கள், அது இப்போ சம்மந்தப்பட்ட செய்திகள். அண்ட் மூணாவது செக்மெண்ட் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, நிஃப்டி இன்னைக்கு 286 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் மத்தியானம் 1 மணிலேருந்து அந்த கேப் டவுன்லேருந்து அழகாக ரெக்கவர் ஆகிட்டு இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 180 பாயிண்ட் அளவுக்கு வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. 280 பாயிண்ட் கேப் டவுன் ஆகிட்டு அதில் 180 பாயிண்ட் அளவுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு. ஐடி செக்டார் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்டில் 2% டவுனில் இருந்தது. 0.5% அளவுக்கு டவுனில் வந்துடுச்சு. 1.5% அளவுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஆனால் மறுபடியும் 1 மணிக்கு மேலே இந்த கிறுக்கு பசங்க ஸ்டேட் ஆஃப் ஃபார்மசி பாபல் மந்திபி மூடுறன்னு சொன்னதுனால எல்லா பாசிட்டிவிட்டியும் எரேஸ் ஆகிட்டு மறுபடியும் இருந்த இடத்துல போயிடுச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல 243 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. 23,123 வந்து நம்மளோட நிஃப்டி முடிஞ்சிருக்கு. அண்ட் நம்மளோட மார்க்கெட் மட்டும் இல்லாமல் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பயங்கரமாக அடி வாங்கி இருந்தது. காஸ்பை இண்டெக்ஸ் 8% அளவுக்கு அடி வாங்கியது. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து லோயர் சர்க்கியூட்டே டச் பண்ணது. அண்ட் நிக்கே இண்டெக்ஸ் 4% அளவுக்கு இருந்தது. அதுக்கு காரணம் அமெரிக்காவில் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்ஸ் விழுந்தது தான். அங்கே வந்து இன்ஃப்ளேஷனால் ரேட் ஹைக் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து மார்க்கெட் விழுந்தது இல்லையா. அண்ட் அதனோட இம்பாக்ட் தான் காஸ்பை இண்டெக்ஸ்லையும் நிக்கே இண்டெக்ஸ்லையும் இன்றைக்கி தெரிஞ்சது. ஆனால் இப்போ நாஸ்டாக் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி அமெரிக்கன் மார்க்கெட் முடியும் போது அங்கே நாஸ்டாக் எப்படி முடிய போகுதுன்றதை பொறுத்து தான்
நாளைக்கு இவங்க ஏஷியன் மார்க்கெட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை விழுந்த அளவு கூட இன்றைக்கி நம்மளோட இந்தியன் மார்க்கெட் விழலை. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ செக்டார், அந்த செக்டாரில் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணலை. ஏஐனால தான் பிரச்சனை வரப்போகுது, ஏஐனால தான் வந்து இந்த பபுள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த பபுளே இந்தியாவில் நடக்கலை. 2 வருஷமாக நம்ம ரிட்டர்னே இல்லாமல் இருக்கோம். ஸோ பபுள் வெடிச்சாலும் நம்மளுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்க போகிறது கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நிஃப்டி ஐடி செக்டார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 2% நெகட்டிவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ரெக்கவர் இருந்தாலும் மறுபடியும் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு செல் ஆஃப் வந்ததின் காரணமாக 1.23% அளவுக்கு நெகட்டிவ் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி விப்ரோட ஷேரை பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. 8% அளவுக்கு வந்து விப்ரோட ஷேர்ஸ் விழுந்தது. நான் விப்ரோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் விப்ரோ வந்து என்னோட ஹோல்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான். அண்ட் டிசிஎஸோட ஷேர் 2% அளவுக்கும், இன்ஃபோசிஸ் 1% அளவுக்கு விழுந்தது. அண்ட் ஐடி செக்டார் நான் இப்பயும் சொல்கிறேன், ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் இந்த ஏஐ பிஸ்னஸ் இறங்கிட்டு இருக்காங்க, மெதுவாக இறங்கிட்டு இருக்காங்க. ஏஐ டீல்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் டிசிஎஸோட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் அவங்களுக்கு வந்து ஒரு ஏஐ டீல் கிடச்சிருக்கு. ஏஐ சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இதுக்கு கூடிய சீக்கிரமே வேனிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் இந்த அளவுக்கு ஒரு செல் ஆஃப் வரதுக்கு காரணம் வர புதன்கிழமை ஸ்பேஸ் எக்ஸோட ஐபிஓ வரப்போதான். அந்த ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட அளவுக்கு பணம் தேவைப்படும். அதுக்காக கூட அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் வந்து லிக்விடேட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தியரி போயிட்டுருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அண்ட் மார்க்கெட் ஒரு முறை விழுந்துருச்சுன்னா அதுக்கு எவனாவது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ரொம்ப சிம்பிள், மார்க்கெட் இஸ் எ பெண்டுலம். இட் ஸ்விங்ஸ் பிட்வீன் எக்ஸ்ட்ரீம் ஆப்டிமிசம், எக்ஸ்ட்ரீம் பெசிமிசம். அதுக்கு நடுவில் பணத்தை சம்பாதிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடணும். அண்ட் இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 1.85% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோ பாசிட்டிவாக இருந்திருக்கணும். காரணம் என்னென்னா, இந்த வீக்கெண்டில் பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து ஒரு அப்டேட் பண்ணுறாரு. அண்ட் அந்த அப்டேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, E85 அதாவது எத்தனால் 85% இருக்கக்கூடிய பெட்ரோலை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அது அப்படி சொல்லக்கூடாது. பெட்ரோல் 15% இருக்கக்கூடிய பெட்ரோலை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது E20ன்னு நினைக்கிறேன். இப்போ எத்தனால் 20%, 80 1 லிட்டர் பெட்ரோல் வாங்குறோம்னா அதில் 800 மில்லி பெட்ரோல், 20 ml பார்த்தீங்கன்னா எத்தனால். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. இது கூடிய சீக்கிரமே எத்தனால் 85, அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கணும்னா 850 ml எத்தனால் தான் இருக்கும். 15 ml தான் பெட்ரோல் இருக்கும். அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அண்ட் அதனோட விலை 20 ரூபா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. காரணம் என்னென்னா, 20 ரூபா பெட்ரோலோட விலை ஓகே, அதுக்கு மேலே டேக்ஸஸ் எல்லாம் போட்டு 40 ரூபா பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இதன் காரணமாக ஆட்டோ செக்டார் பாசிட்டிவாக இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கணும். காரணம், புதுசாக ஒரு பெட்ரோல் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்பர்ஷன் இன்ஜின்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். அப்படி மாற்றினாங்கன்னா ஆட்டோ கம்பெனிஸுக்கு புதுசாக பிஸ்னஸ் வரும். அண்ட் அதே மாதிரி சின்ன மாடிஃபிகேஷனே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நிறைய பேர் வண்டியை கொண்டு போய் மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதன் காரணமாக ஆட்டோ சேல்ஸ் வந்து அதிகரிக்கணும். இது பாசிட்டிவான விஷயம். இருந்தாலும் கூட இன்றைக்கி ஓவராலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ஃபியர்ஸு, அதே மாதிரி இந்த மான்சூன் வீக்காக இருக்கக்கூடிய ஃபியர்ஸு, எக்கனாமிக் ஸ்லோடவுன், இந்த வார் ஃபியர்ஸ், இது எல்லாத்தின் காரணமாக ஆட்டோ செக்டார் இன்றைக்கி வந்து வர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எத்தனால் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சுகர் கம்பெனிஸ்க்கும் வந்து பாசிட்டிவான விஷயம். ராஜ் இண்டஸ்ட்ரீஸ், பல்ராம் பூர்ச்சினி, இந்த மாதிரி சக்கரை உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தான் எத்தனாலையும் மேக்ஸிமம் உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது பாசிட்டிவான விஷயம். ஆனால் பெட்ரோலியம் மினிஸ்டர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, புரோக்கன் ரைஸ்லேருந்து கூட இந்த எத்தனால் உற்பத்தி பண்ண முடியும். இந்த மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, அதிலேருந்து கூட எத்தனால் உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி உற்பத்தி பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இயர் 27க்குள்ளார, இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் அடுத்த வருஷம் மார்ச் 31க்குள்ளார 5000 பிளெண்டிங் ஸ்டேஷன்ஸை இந்தியா ஃபுல்லாக நாங்கள் உருவாக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அப்படி பண்ணிட்டாங்கன்னா நம்ம மிகப்பெரிய அளவுக்கு க்ரூட் ஆயில் இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அது ஓவராலாக நம்மளோட பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயம் தான். நமக்கு வந்து ட்ரேட் டிஃபிசிட்டே குறைஞ்சிரும், ட்ரேட் சர்ப்ளஸ் ஆனாலும் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு FADA ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர் அசோசியேஷனோட டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மே மாதத்துக்கான டேட்டா. அண்ட் அந்த டேட்டாவில் டோட்டல் சேல்ஸ் மே மாதத்தில் இயர் ஆன் இயர் பேசிஸில் போன வருஷத்தோட மே மாதத்தோட இந்த வருஷத்தோட மே மாதம் கம்பேர் பண்ணும்போது டோட்டல் வெஹிக்கல் சேல்ஸ் 9.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதும், 4 வீலர் செக்மெண்ட்டில், பர்சனல் வெஹிக்கல் செக்மெண்ட்டில் 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாவும், அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட்டில் சேல்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 வீலர் செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா 7.5% growth ஆகும், 3 வீலர் செக்மெண்ட்டில் 3.6% growth இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் டிராக்டர் செக்மெண்ட்டில் 11% growth இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த டேட்டாவும் வந்து பாசிட்டிவாக இருக்குது.
இருந்தாலும் கூட ஆட்டோ செக்டார் இன்னைக்கு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அடுத்து பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 0.9% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்ட்ராடேல ஆல்மோஸ்ட் அதனோட லாஸஸ் வந்து ரெக்கவர் பண்ணுச்சு, இருந்தாலும் கூட நெகட்டிவாக இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நிஃப்டி போன வாரமும் 23,100 150 அந்த ரேஞ்சுக்கு வந்தது. நம்மளோட நியூஸ் அனாலிசிஸில் பேசியிருக்கோம், நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லே அதை பற்றி பேசியிருக்கோம். அந்த சமயத்தில் பேங்க் நிஃப்டி 53,000 வரையும் விழுந்தது. காரணம், ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணிடுவாங்களோ ஆர்பிஐ அப்படின்ற ஒரு பயத்தினால. ஆனால் இன்னைக்கு மறுபடியும் 23,080 தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் அப்பையும் கூட பேங்க் நிஃப்டி 53,000 வரை போல் மறுபடியும் ரெக்கவர் ஆகிட்டு 54,000 மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்க தான் செய்யுது. ஐடி செக்டர் அதே மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எஃப்எம்சிஜி 0.42% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. ஃபார்மா செக்டார் 0.4% நெகட்டிவாக இருக்குது. அண்ட் ஹெல்த் கேர் செக்டார் ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு ஸ்டேஜில் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் பாசிட்டிவ் வந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில், அண்ட் செகண்ட் ஹாஃபில் இதுவும் வந்து செல் ஆஃபில் வந்தது. அண்ட் முக்கியமான விஷயம், இன்றைக்கி கோல்டு ப்ரைஸஸ் பயங்கரமாக இருந்திருக்கு. அண்ட் அதுக்கான காரணம் என்னென்னா, அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம்தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டாங்கன்னா இயல்பாக என்ன நடக்கும்னா கரன்சி ஸ்ட்ரென்தன் ஆகிடும். கரன்சி ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னா கமாடிட்டியோட விலை வந்து விழுந்துடும். இது வந்து ஒரு சைக்கிள், கமாடிட்டி சைக்கிளில் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கரன்சி மேலே எப்போல்லாம் நம்பிக்கை இல்லையோ அப்போ தான் இன்வெஸ்டர்ஸ் கோல்டுக்கு போவாங்க. இப்போ அமெரிக்கன் டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சுன்னா நாடுகளே அமெரிக்க டாலரை வந்து வாங்க ஆரம்பிச்சிடும். அப்படி அமெரிக்கன் டாலர் வாங்க ஆரம்பிச்சுன்னா தங்கத்தினோட விலை குறைஞ்சிடும். அண்ட் அதனோட பயத்தின் காரணமாக தான் அமெரிக்கன் டாலர் விழுந்துட்டுருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரையும் $4,000 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை உடைக்காத வரையுமே நம்ம தைரியமாக இருக்கலாம். இன்னமும் கூட வந்து அந்த $4,000 உடைக்கிறதுக்கு 8% அளவுக்கு விழணும். அண்ட் இப்போவே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25% பக்கத்தில் வந்து கோல்டு ப்ரைஸஸ் விழுந்துருச்சு. அண்ட் இப்போ இந்த 4-5 நாளில் வந்து 6% அளவுக்கு விழுந்துருச்சு. வெள்ளிக்கிழமையிலேருந்து இப்போ கம்பேர் பண்ணோம்னா 6% அளவுக்கு கோல்டு ப்ரைஸஸ் விழுந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே கோல்டு ப்ரைஸஸ் விழுமான்றது ஒரு சந்தேகம் தான். அண்ட் வர ஜூன் 10 அமெரிக்காவோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுது. அந்த டேட்டா எப்படி இருக்க போகுதுன்றதை பொறுத்து தான் மேற்கொண்டு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, கோல்டு ப்ரைஸஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இன்ஃப்ளேஷன் அதிகமாக வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வுக்கு வேறு வழியே இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி தான் ஆகணும். ஒருவேளை இன்ஃப்ளேஷனுக்கு ஓரளவுக்கு கம்மியாக வந்திருக்கு, ஓரளவுக்கு கூல் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல இன்ஃப்ளேஷன் தான் குறைஞ்சிருக்குல்ல, எதுக்கு வட்டி விகிதத்தை அது ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு அவங்க வரலாம். ஸோ அமெரிக்காவில் ஜூன் 10 நமக்கு ஜூன் 11 தான் அதனோட ரிஃப்ளெக்ஷன் நம்மளோட மார்க்கெட்டில் தெரியும். அண்ட் ஜூன் 11 வியாழக்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ முடிஞ்ச வரையும் ஜூன் 10 எந்த பொசிஷன்ஸையும் ஓவர் நைட் கேரி பண்ணாதீங்க. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் கேப் அப்போ கேப் டவுனோ வியாழக்கிழமை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நடக்கும்னு நான் சொல்ல, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் உஷாராங்க. அண்ட் இன்னைக்கு கோல்டு ப்ரைஸஸ் $4,325 இப்போ நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும்போது. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் $4,300 கீழே வந்து போனது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 24 கேரட் கோல்டு நம்மளோட இந்தியாவில் 1 கிராம் 15,483, கிட்டத்தட்ட 16,100 பக்கத்தில் இருந்தது, $600 அளவுக்கு இருந்திருக்கு. அண்ட் 22 கேரட் கோல்டு 14,200 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் ப்ரைஸஸ் 1 கிலோக்கு 2,46,730 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டு ETF இன்னைக்கு 3% விழுந்திருக்கு. அண்ட் சில்வர் ETF 6% விழுந்திருக்கு. காரணம் என்னன்னா, ETFs எல்லாம் இயல்பாகவே 3:30 மணிக்கு ட்ரேட் ஆகி முடிஞ்சிடும், சரிங்களா? ஆனால் அன்னைக்கு அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கோல்டு ப்ரைஸஸ் இன்னும் விழுந்தது. அண்ட் அந்த ஃபால் இன்னைக்கு காலையில் விழுந்த ஃபால் எல்லாமே கால்குலேட் பண்ணி இன்னைக்கு கோல்டு ETF இந்த அளவுக்கு விழுந்திருக்கு, சில்வர் ETF இந்த அளவுக்கு விழுந்திருக்கு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி USD 95.7 அந்த விலையில் வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் ஈவந்தோ இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் 2 பேரும் அட்டாக்ஸை நிறுத்துறோம்னு சொன்னாலும் கூட இவனுங்களை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு $94.7 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஃப்ரைடே க்ளோசிங்கோட கம்பேர் பண்ணும்போது 2% அதிகம். ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸுக்கு வந்தோம்னா, டிவிஎஸ் மோட்டார் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களோட டிவிஎஸ் HLX மாடல் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில், இன்டர்நேஷ்னலாக வைக்கக்கூடிய பிஸ்னஸில் 50 லட்சம் யூனிட்ஸை நாங்கள் ஹிஸ்டாரிக்கலாக கிராஸ் பண்ணிட்டோம். இது வரையும் மொத்த சேல்ஸில் 50 லட்சம் பீஸை நாங்கள் விற்றுட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த வண்டி 57 கண்ட்ரீஸில் வந்து விற்றுருக்கிறதா சொல்கிறாங்க. டிவிஎஸ் மோட்டார் ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பார்க்கலாம், ஏதாவது சான்ஸ் கிடைச்சுன்னா உள்ளே புகுந்து வாங்கலாம். அண்ட் இந்துஸ்தான் ஜிங்க் வெள்ளிக்கிழமை அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். OFS வந்துருமோ, கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸை விற்றுருவாங்களோன்ற பயத்தில் பயங்கரமாக விழுந்துட்டு இருந்தது. அதுக்கு கம்பெனி வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, கவர்மெண்ட் கிட்ட வந்து இன்னும் எங்களுக்கு எந்த விதமான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரல, இந்த நியூஸ் சேனல் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதில் 250 ஏக்கர் நிலத்தை இக்காலஜிக்கல் ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இது ராஜஸ்தானில் பண்ண போகிறாங்க.
அண்ட் இன்னைக்கு வேதாந்தாவோட ஷேர் ப்ரைஸ் வந்து 3% மேலே இருந்தது, 4% பக்கத்தில் விழுந்தது. அதுக்கான காரணம் சில்வர் ப்ரைஸஸ் விழுந்தது தான். நம்ம ஏற்கனவே அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சில்வர் வந்து 3.25 லட்சம் போகும்போதே இதுக்கு மேலே சில்வர் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேதாந்தாவோட ஷேர்ஸ் விற்றேன். அப்போ வந்து ஒரு வீடியோவும் நான் போட்டேன், ஜனவரி மாதத்தோட எண்டிங்கில் போட்டேன். அண்ட் அதே மாதிரி சில்வர் ப்ரைஸஸ் விழுந்ததுனால இன்றைக்கி வந்து 3% விழுந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஒரு அப்டேட் வந்தது. இவங்களோட காப்பர் பிஸ்னஸை அமெரிக்காவில் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போயிருக்காங்க. அப்போது அங்கே செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் ஃபைலிங் பண்ணணும் இல்லையா? அப்போ ஃபைலிங் பண்ணும்போது ஆடிட்டர் ரிப்போர்ட் கேட்பாங்க. நீங்கள் எந்த ஃபைலிங் பண்ணாலும் சரி, நீங்கள் சாதாரணமாக ஒரு Q4 ரிசல்ட்டை வந்து ஒரு கம்பெனி ஃபைல் பண்ணால் கூட அந்த Q4 ரிசல்ட்டை ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆடிட்டர் ரிப்போர்ட் இருக்கும். இந்த ரிப்போர்ட்டுக்கு நான் வந்து பார்த்துருக்கேன், இது சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடணும். இப்போ ஆடிட்டிங்கில் வந்து அக்கௌண்டிங்கில் ஒரு கான்செப்ட் இருக்குது, கோயிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், கோயிங் கன்சர்ன் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. இப்போ இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு எங்களுக்கு தெரியல, இது வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிங் கன்சர்ன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு எல்லையற்ற காலத்துக்கு, ஒரு இன்ஃபனைட் பீரியடுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற அசம்ஷனில் தான் அக்கௌண்டிங் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. நீங்கள் வந்து அக்கௌண்டிங்கில் வந்து படிச்சிங்கனாலே தெரியும். பிபிஏ படித்தவங்களுக்கு, எம்பிஏ படித்தவங்களுக்கு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்தவங்களுக்கு, பிகாம் படித்தவங்களுக்கு கூட இந்த சிலபஸ் வந்திருக்கும். ஏன்னா அக்கௌண்டிங்கிறதுனால கண்டிப்பாக வந்திருக்கு. எம்காம் படித்தவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ கோயிங் கன்சர்ன் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் ஒரு எல்லையற்ற காலத்துக்கு வந்து இயங்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் ஒரு அக்கௌண்டிங் வந்து நடக்கும். அந்த கான்செப்டில் இந்த பிஸ்னஸ் வருமானது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து வேதாந்துக்கு ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து நம்மளோட சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சுமிட்டோமோ கார்பரேஷன் வந்து ஜப்பனீஸ் கம்பெனி, அவங்க அடுத்த 10 வருஷத்துக்குள்ளார 10 ட்ரில்லியன் எண் அளவுக்கு இந்தியாவில் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவும் வந்து ஒரு ஃபாரெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். வெளிநாட்டு கரன்சி நம்மளோட இந்தியாவுக்கு வருது பார்த்தீங்களா? ஸோ அது பாசிட்டிவான விஷயம். அண்ட் வீக்கெண்டில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. அந்த 600 கோடி ரூபாய் ஸ்கேம் பண்ணாங்க இல்லையா சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டோட பணத்தை, அண்ட் அந்த பணத்தை சம்மந்தப்பட்டு சில இடத்துல இடி வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ரைட் பண்ணதில் சில முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கதா சொல்கிறாங்க. மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். நான் ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஷேர் ஹோல்டர் தான். அண்ட் ரயில்டெல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இவங்களுக்கு யூபி போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க கிட்ட இருந்து 41 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ரயில்டெலுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் ரிலையன்ஸ் இன்ஃப்ராவோட ஷேர் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் அப்பர் சர்க்யூட் அடிச்சது. காரணம் இவங்க ஏஐ பிஸ்னஸில் வந்து இறங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் இந்த கம்பெனியில் வந்து இறங்காதீங்க, பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்க. அதுக்கு நீங்கள் ஐடியாவோட ஷேர்ஸே வாங்கிக்கோங்க, அதாச்சும் கொஞ்சம் தேடுற மாதிரி சிக்னல் காட்டுறான். அண்ட் இது வந்து எனக்கு பெருசாக இவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அண்ட் இவங்க வந்து 3 சப்சிடியரியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரிலையன்ஸ் ஏஐ வேர்ல்டு, ரிலையன்ஸ் ஏஐ அபெக்ஸ், ரிலையன்ஸ் ஏஐ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக மார்க்கெட் இன்னைக்கு எக்ஸைட் ஆகிட்டு அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நான் இந்த கம்பெனியில் வாங்க போகிறது கிடையாது, நீங்கள் வாங்குறீங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அண்ட் டிசிஎஸ்க்கு ஒரு $multi-million அளவுக்கு டிசிஎஸ்க்கு ஒரு $multi-million அளவுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. அப்படி என்ன ஆர்டர்னா, கனடாவில் சேர்ந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்டேருந்து அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்டை வந்து மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படின்றது மாதிரி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரில் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த சர்வீஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டெக்னாலஜிக்கல் சர்வீசஸ் இது எல்லாத்தையுமே ஏஐ மூலிமா பண்ணுறதுக்கு அவங்களோட சாஃப்ட்வேரை மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. இது டிசிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் லுபின் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கு. இவங்க ஸ்பெயினில் ஒரு புது ட்ரக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. லியூஃபோர்பெக் அப்படின்ற ஒரு ட்ரக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஆஸ்துமா, சிஓபிடி மாதிரியான ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது லுபினுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக இருக்குது, பெரிய அளவுக்கு பாசிட்டிவிட்டி இல்லை. என்னதான் ஈவினிங் அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறமாவும் கூட. அண்ட் டவ் ஜோன்ஸ் ஒரு 1/4% அளவுக்கு பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் 2% அளவுக்கு பாசிட்டிவாகவும். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை 4.25% விழுந்தது, இன்றைக்கி 2% பாசிட்டிவாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஆஃப் ஆஃப் த லாஸஸ் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. அண்ட் S&P 500 0.8% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் $4,340. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இன்ட்ராடேலேருந்து ஒரு $70 அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு, 1.5% அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. மேபி நாளைக்கு காலையில் நம்ம ETFஸில் இதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் க்ரூட் ஆயிலோட விலை எடுத்துக்கிட்டோம்னா $94.37 வந்து
க்ரூட் ஆயில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதே விலையில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் எஃப்ஐ டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 5555 கோடி ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காங்க. டிஐஎஸ் 5165 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா சொன்னனா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சீரியஸ் இன்வெஸ்டராக இருப்பீங்க. இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.